இதுவரைக்கும் சிசிடிவி அந்த இடத்துக்கு பூட்டப்படவில்லை. அப்ப இந்த விடயங்களை பற்றி அரசாங்கம் ஏன் அலட்சியமான செயல்பாடுல இருக்கிறார் என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது. கொக்கு தொடுவாயிலே இந்த மனித புதகுழிகள் கண்டெடுக்கப்பட்ட நேரத்திலே அந்த இடத்திலே சில இதைவிட கூடுதலான பாதுகாப்புகள் அந்த எச்சங்களுக்கு கிடைத்திருந்தது. ஊடகவியலாளர்களுக்கு 5 நிமிடம் மாத்திரம்தான் இடத்துக்கு போய் பார்க்கக்கூடியதாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த பேக் ஒன்று, அதாவது ஒரு புத்தக பை போல தான் அதை பார்த்தா தெரிகின்றது. ஒரு புத்தக பை ஒன்று தெரிந்தெடுக்கப்பட்ட நேரத்திலும் கூட எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலினூடாக கிடைக்கப்பட்ட செய்தி என்றால் அது உடனடியாக அங்கிருந்து அகற்றுமாறும் சில தகவல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த ஒரு ஊடக நண்பர் அது உடனடியாக அந்த படம் பிடித்தபடியினால அது சமூகத்துக்குள்ளே வெளியிலே வந்திருக்கின்றது. அப்ப அரசாங்கத்துடைய எண்ணம் இந்த விடயங்களை மூடி மறைக்கிறதாக இருக்கலாம் என்றதும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்று மேலே அவசரமாக இந்த ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்வதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. செம்மணி மனித புதக்குழி விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் இருந்து சில புதிதாக எங்களுக்கான சில தேவைகள் இல்லாட்டி ஒரு சில புது விடயங்களை நாங்கள் சமூகத்துக்குள்ளே எங்களுடைய மக்களுக்கு மத்தியிலேயும் இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வும் அதே நேரத்தில் சர்வதேச சமூகத்துக்கும் சில நடக்கிற விடயங்களை பற்றி தெளிவூட்டல் ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். இன்றும் மேலே பாராளுமன்ற அமர்வு நடந்து கொண்டிருக்கு. பாராளுமன்றத்திலே இதை பற்றி உரையாற்றலாம் என்று தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவசரமான ஒரு வேலையின் காரணமாக பாராளுமன்றத்துக்கு இன்று போக முடியாமல் விட்டது. அதனால்தான் இன்றொரு ஊடக சந்திப்பினூடாக இந்த செய்தியை சொல்லாமல் நினைக்கின்றேன். அனைவருக்கும் தெரியும், கடந்த ஒரு சில வாரங்களாக செம்மணி பிரதேசத்திலே இந்த மனித புதைக்குழி விவகாரத்திலே சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 33 பேருடைய எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் வரும் வரைக்கும். இது சம்பந்தமாக தொடர்ந்தும் இந்த அடையாளம் காணும் மனித எச்சங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு அவசரமாக சில நடவடிக்கைகள் அரசாங்க தரப்பினால் எடுக்கப்பட வேண்டும். அரசாங்க தரப்பினால் இந்த நடவடிக்கைகளை எடுக்க தவறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இது சம்பந்தமாக இந்த விடயத்தை சர்வதேசத்துடைய கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது. ஏனென்றால் இப்ப 33க்கு அதிகமான 33 அளவிலே எச்சங்கள் நேற்று தினமோட கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகும் இதுவரைக்கும் அந்த கண்டுபிடிக்கப்படுற அந்த எச்சங்களை பாதுகாக்கக்கூடிய வகையாக ஒரு சிறிய ஒரு தகர கொட்டிலோ இல்லாட்டி ஒரு நிரந்தரமான தகர கொட்டில் 1-2 போட்டிருந்தாலும் கூட நிரந்தரமாக ஒரு பாதுகாப்பாக அந்த புதைக்குழிகளை தோன்ற இடத்திலே அந்த கண்டுபிடிக்கப்படுற அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய வகையான ஒரு பாதுகாப்பான கொட்டில்கள், அது ஒரு செமி பெர்மனண்டாக இருக்கலாம், பெர்மனண்டாக இருக்கலாம். சில அந்த கொட்டில்களை அமைத்தால் மாத்திரம்தான் அதுகளை நாங்கள் பாதுகாக்க முடியும். ஏனென்றால் இப்ப மழை தண்ணி வருமா இருந்தால் இன்னும் பாதிப்பு அதிலே வரும். அப்ப DNA பரிசோதனை செய்யும் பொழுது இதிலே சில விடயங்களை கண்டெடுக்கிறதுக்கான கஷ்டங்கள் உருவாகும். அந்த வகையிலே இது அவசரமாக செய்யப்பட வேணும். கொக்கு தொடுவாயிலே இந்த மனித புதகுழிகள் கண்டெடுக்கப்பட்ட நேரத்திலே அந்த இடத்திலே சில இதைவிட கூடுதலான பாதுகாப்புகள் அந்த எச்சங்களுக்கு கிடைத்திருந்தது. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே போலதான் 2வது விஷயம், ஊடகவியலாளர்களுக்கு 5 நிமிடம் மாத்திரம்தான் இந்த இடத்துக்கு போய் பார்க்கக்கூடியதாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அப்ப நாள் முழுவதும் அங்கே வேலை நடக்கின்றது. ஆனால் 5 நிமிடம் மாத்திரம்தான் ஊடகவியலாளருக்கு போகக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் காணாம ஆக்கப்பட்டவருடைய அலுவலகத்தினுடைய அறிக்கையின்படி ஒரு நாளைக்கு 2 தடவை போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்பொழுது ஒரு தரம் தான் ஒரு நாளைக்கு 4:30 மணிக்கு போகலாம். இதுவே நான் நினைக்கிறேன், கொக்கு தொடுவாயிலே இந்த இவ்வாறாக கண்டெடுக்கப்பட்ட நேரத்தில் நான் நினைக்கிறேன் 3 தடவைகள் 10:30 மணி, 12:30 மணி, 4:30 மணி அளவிலே அந்த ஊடகங்களுக்கு உள்ளுக்குள்ள போய் பார்க்கக்கூடியதாக இருந்தா. ஆனா இப்ப மாலையிலே ஒரே ஒரு தரம் தான். இப்ப இதிலே எங்களுக்கு பெரிய அளவான சந்தேகம் வருவதற்கான காரணம், நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த பேக் ஒன்று, அதாவது ஒரு புத்தக பை போல தான் அதை பார்த்தா தெரிகின்றது. ஒரு புத்தக பை ஒன்று தெரிந்தெடுக்கப்பட்ட நேரத்திலும் கூட
எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலினூடாக கிடைக்கப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னால் அது உடனடியாக அங்கிருந்து அகற்றுமாறும் சில தகவல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த ஒரு ஊடக நண்பர் அது உடனடியாக அந்த படம் பிடித்தபடியினால அது சமூகத்துக்குள்ளே வெளியிலே வந்திருக்கின்றது. அப்ப அரசாங்கத்துடைய எண்ணம் இந்த விடயங்களை மூடி மறைக்கிறதாக இருக்கலாம் என்றதும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதே போலதான் இந்த இடங்களுக்கு இந்த மனித புதக்குழிகள் கண்டெடுக்கப்பட்ட இந்த இடங்களுக்கான பாதுகாப்பு வழங்கியிருக்கிறத பற்றியும் பாரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. என்றால் ஓரளவு போலீசாருடைய பாதுகாப்பும் அந்த பிரதேச மக்களுடைய பாதுகாப்பையும் தவிர அந்த பிரதேசத்தை பாதுகாக்கக்கூடிய வகையான எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய வகையாக அந்த இடத்திலே பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் தெரியவில்லை. அப்ப இதுவும் அரசாங்கம் ஏன் இந்த பாதுகாப்பை வழங்குறதுக்கு, அதாவது இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் கூடுதலான பாதுகாப்பை போட்டு அந்த பிரதேசத்தை முழுமையாக பாதுகாத்து அதிலே இன்னும் மேலதிகமான ஆய்வுகள் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேணுமே தவிர பாதுகாப்பு இல்லாத நிலையிலே இதை வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதையும் கேட்க வேணும். இதைவிட இறுதியான ஒரு இன்னொரு சந்தேகம், இதுவரைக்கும் சிசிடிவி அந்த இடத்துக்கு பூட்டப்படவில்லை. அப்ப கொக்கு தொடுவாயிலே இந்த புதக்குழிகள் கண்டெடுக்கப்பட்ட நேரத்திலே சிசிடிவி பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரைக்கும் இப்ப இந்த இடத்திலே 33க்கு அதிகமான எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னும் சிசிடிவி கேமரா பூட்டப்படவில்லை. அப்ப இந்த விடயங்களை பற்றி அரசாங்கம் ஏன் அலட்சியமான செயல்பாட்டிலே இருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே நடக்கிற விடயங்களை பற்றி சந்தேகங்கள் வருகின்றது என்றால் இது ஒரு பெரும் விடயமாக நாங்கள் இப்ப நேற்றைய தினம் வரைக்கும் 33 இன்றைய நாளோட சேர்த்து இன்னும் எத்தனை பேர் கண்டெடுக்கப்படுவதோ தெரியாது. அதே நேரத்தில் இந்த இடத்துல இந்த கண்டெடுக்கப்படுற அந்த எலும்பு கூடுகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. மழை தண்ணி அந்த அதுக்குள்ள போனா இன்னும் டிஎன்ஏ பரிசோதனை செய்யறதுக்கு சில சவால்கள் வரலாம். அப்ப அதுக்கு ஏன் சரியான பாதுகாப்பு அமைத்து தருவதற்கு அரசாங்கம் தயங்குகின்றது என்றது ஒரு கேள்வி வருகின்றது. அந்த வகையிலே இந்த விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேணும். இந்த விடயங்களினுடைய கவனம் செலுத்தாவிட்டால் மக்களுக்கு பாரிய சந்தேகம், அரசாங்கம் இந்த விடயத்திலே அக்கறை இல்லாமல் மக்களுக்கு நீதி மறுக்கப்படும், மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படாது என்ற சந்தேகம் மக்களுக்கு இப்ப வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சந்தேகங்கள் இல்லாம போகக்கூடிய வகையாக உடனடியாக கொக்கு தொடுவாயிலே செய்தது போல ஊடகவியலாளருக்கு ஒரு நாளைக்கு 3 தரம் போறதுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் உடனடியாக பூட்டப்பட வேண்டும். அந்த பிரதேசத்திலே பாதுகாப்பு உறுதி செய்யப்படக்கூடிய வகையாக அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகளை அந்த இடத்துக்கு முன்வைக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த இடத்திலே இருக்கிற வளங்கள், இந்த விசாரணைக்கு தேவையான அதிகமான வளங்களை அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் என்றதை இந்த இடத்திலே பகிரங்கமாக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன்.